ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரீதாவின் நல்வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல நாள். இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் நமக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாது. சில பேர் தெரிஞ்சாலும் நம்ம தெரியாத மாதிரி நம்ம சரித்திரத்தை மறந்து விட்டே சென்று விட்டோம். நான்லாம் கொஞ்சம் பாக்கியம் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ இருக்கிற சந்ததிகளுக்கு சுத்தமாக தெரியுமாங்கிறது தெரியாது. அது நம்ம நாட்டின் சாபக்கேடு. ஓகே, சரி. அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்க, இன்றைக்கி ஒரு புஸ்தகம் தாமரை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் குரூப்பில் அவங்க பப்ளிகேஷன்ஸ் நிறையா பப்ளிஷ் பண்ணி மிகவும் சீப்பான விலைக்கு நிறைய டிஸ்கவுண்டில் புஸ்தகங்களை வெளியிடுறாங்க. அருமையான புஸ்தகங்கள். இன்றைக்கி ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். அந்த புஸ்தகத்துக்கு பெயர் வந்து என்னமா, நேதாஜி த கிரேட். அதாவது நேதாஜி நான் பேசுகிறேன் அப்படின்னு தலைப்பதுக்கு நேதாஜி தி கிரேட். இந்த அட்டைப்பட்ட பார்த்தாலே நமக்கு அப்படியே ஒரு கம்பீரம், கர்வம் வரும் நாட்டை பற்றி. அந்த மாதிரி தலைவர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அந்த நாட்டில் நாம் மைந்தர்களாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறோம். அது ஏதோ யார் தெரியுமா? உயர்ந்து எம்ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். திரு எம்ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர் எவ்வளோ பெரிய பதவிகள்லாம் வகிச்சிருக்கார். அவர் எழுதியிருக்கார். அந்த நேதாஜியை பற்றி நான் என் வயசில் பல விஷயங்கள் தெரியாது எனக்கு. அப்போ எப்போ கேள்விப்படுறதான். ஏன்னா என் காலத்திலேயே அது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. நேதாஜியா விட்டுரு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அந்த நேதாஜிங்கிற வார்த்தை தான் தெரியுமே ஒழிய அவர் சுபாஷ் சந்திரபோஸும் தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு சுருக்கி விட்டோம். அது அவசியம் வாங்கி படியுங்கள் குழந்தைகளே. மிக மிக சரித்திர புருஷர்களை படிப்பதால் உங்களுடைய எண்ணத்திலும் ஒரு தூய்மை ஏற்படும், நாட்டு பற்று ஏற்படும், நல்ல ஒழுக்கம் ஏற்படும். அந்த மாதிரி வாழ்ந்த நல்ல மனிதர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், நமது பெரும் தமிழ் தலைவர். தமிழகமும் தமிழும் தேசியமும் தெய்வீகமும் தேசியமும் சொன்னார் இல்லையா? யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர்கள்லாம் என்னவா நாட்டுக்கு பாடுபட்டிருக்காங்க. உண்மையான தேசப்பற்றவர்கள் மட்டுமல்ல, உண்மையான பிரம்மச்சாரிகள். அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டாலே நாட்டு பற்று கிடைக்கும், நல்ல ஒழுக்கமும் கிடைக்கும். நாடு எங்கேயோ போயிடும். ஆனால் அவர்களே மறக்கடிக்கப்பட்டு விட்டார்களோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த புத்தகங்கள் போட்ட தாமரை மலர் பிரதேசத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவசியம் எல்லோரும் வாங்கி படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த புத்தகம் வெளியிட்டுறாருக்கு நான் போயிருந்தேன். அதில் 2 வீடியோ கிளிப் போயிருந்தேன். அதை வந்து சும்மா போட்டுறேன். ஓகே, ரைட். இப்போ இன்னைக்கு கதை என்னன்னா குழந்தைல, சனிக்கிழமை சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு நேற்று வந்து என்ன தெரியுனாக்க, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குழி அப்படிதான் நான் நினச்சிருந்தேன். அப்படி கிடையாதுப்பா. சனி நீராடுனா குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் எனக்கு. அப்போ தெரிஞ்சுது. 72 வயசில் ஞானம் கிடைத்தது. அப்படின்னாக்க எந்த வயசுலையும் வேண்டுமானாலும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளை கற்றுக்கொள்ளலாம். ரைட். இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தைகளுக்காக சொல்லணும். நானும் சென்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகரை பார்க்கறதுக்கு வந்தேன். அந்த பிரமுகரை பார்க்க முடியவில்லை. அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய கம்பெனி எம்டி. அவர் வெளில இங்கே சுற்றிட்டு இருக்க, வெளில பிஸ்னஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கார். என்னால் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். முக்கியமான காரணமாக வந்தேன், முடியல. ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களையும் நான் கண்டு கழிப்பதற்கு இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. இன்றைக்கி சொல்லணும் இல்லையா? இப்போ என்னடா படிச்சிருக்க? எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ். என்ன? பொருளாதாரம். எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதாரம், ஃபைனான்ஸ் நிதி சம்மந்தப்பட்டது அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நிதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு தெரிந்தது எல்லாமே நீதியும் நல்ல ஒழுக்கமும் மட்டுமே. நீதியும் நல் ஒழுக்கமும் அதுதான் இன்னி வரையிலையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ராமரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம்னா அவர் எந்த ஜென்மத்தில் பிறந்தாரு யாருக்கா தெரியுமா? இப்போ சொல்கிறாங்க விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து சில பேர் சில நாட்கள்லாம் சொல்கிறாங்க, சில வருஷங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் கான்ட்ரோவர்சி வருகின்றது. ஈவன் திருவள்ளுவர் எப்பொழுது பிறந்தார் என்பதற்கே கான்ட்ரோவர்சி வந்து கொண்டிருக்கிறது. தெரியாது. நல்ல மனிதர்கள், சத்புருஷர்கள் எப்போ பிறந்தாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொன்னார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அதுதான் முக்கியம். நமக்கு அப்படிதான் முக்கியம். ராமரை பற்றி அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏதோ ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ இது கலியுகம் நடக்கிறதுனா எத்தனை வருஷங்கள் நம்ம கணக்கு தெரியுமா? ஒரு யுகத்துக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கிறான். 60 நிமிஷத்துக்கு சரியா போச்சு. 1 நிமிஷத்துக்கு 60 நொடிங்கிறான். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள்ங்கிறான். 4 வாரம் 1 மாதங்கிறான். அப்புறம் 12 மாதம் 1 வருஷங்கிறான். அப்போ ஒரு யுகம்னாக்க எவ்வளோ 1000 ஆண்டுகள் இருக்குங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. எல்லாம் அதான் மெய்ஞானம். அந்த அளவுக்கு புத்தி கிடையாது. சரி, அப்போ நமக்கு என்ன தெரியும்?
ராமர் என்ற புருஷர் இருந்தார். கதை சொல்றதை என்ன சொல்லுவோம்? முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். வழிய கிபி 3332, கிமு 252 அப்படின்னா யாரும் சொல்லவே மாட்டோம். அது எதுக்கு சொல்றேன்னா, இது விளையாட்டுக்கு சொல்ல குழந்தையிலே இது ஒரு காரணம் இருக்கிறது. நான் படிக்கிற காலத்திலேயே நிறையா பசங்க ஈவன் என்னை சேர்ந்தவர்களுக்கு வயசு ஸ்கூலில் உத்தேசமாக போடுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் விஷம் பண்ணுவோம், அவங்க அம்மா அப்பா வந்து கொண்டு விட்ருவாங்க. ஐயோ இந்த பையனை சேர்க்க முடியாது, வயசு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சேர்த்து விட்ருங்க, பக்கத்து பையன் சேர்ந்துருக்கான், அப்பயும் வந்து உண்டு, அவன் சேர்ந்துருக்கான், அவனும் ஒரு மாதம் தான் வித்தியாசம். அப்படியா? அப்போ இவனுக்கு என்ன வயசு போடலாம், அவருக்கு என்ன வயசு போட்டிருக்கு, சரி போட்டு விட்ருங்க. அதெல்லாம் கிடையாது, இவனுக்கு வயசு கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஸ்கூலில் 6 வயசு சேர்க்கலாம்னா இவங்க 6ன்னு போட்டுருவாங்க, அவன் 4.5 வயசு தான் இருக்கும். அந்த காலத்திலேயே இப்போயே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே சரியான தேதி தெரியாது, ஏதோ ஒரு தேதியை போடுங்க ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ மகான்கள் அவதார புருஷர்கள் பிறந்த வருஷத்தையும் தேதியும் நம்மளால கணிக்க முடியுமா? ஐயா முடியாது ஐயா, என்னால் முடியாது ஐயா, யாரால் முடியுமோ முடியாது. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், முன்னொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான். நான் தேதி வருஷம் சொல்ல மாட்டேன், அதில் வேண்டாம், பிரச்சனை ஆகிடும். அந்த ராஜா இருக்கானே, அவனுக்கு பொருளாதாரம் தெரியாது, ஃபைனான்ஸ் தெரியாது, ஆனால் நீதி தெரியும். ஆனால் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். அதுதான் முக்கிய குழந்தைகளே. அவன் என்ன பண்ணுவானாக்க, சுகாதாரத்துறை அவன் கையில் வச்சுருந்தான். அவன் என்ன பண்ணினா, அமைச்சரை வச்சுருப்பான். சுகாதாரத்துறை முழுக்க முழுக்க அவன் கண்ட்ரோல் இருந்தது. அவன் என்ன, அவனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, சுகாதாரம் ஒரு நாட்டில் சரியாக இருந்தால் நாடு சீர்பட்டு இருக்கும், சுகாதாரம் கெட்டால் நாடு சீர்கெட்டு இருக்கும். பார்த்தீங்களா என் தத்துவம்? பார்த்தீங்களா? சுகாதாரம் சீர்பட்டு இருந்தால் நாடும் சீர்பட்டு இருக்கும், சுகாதாரம் சீர்கெட்டால் நாடும் சீர்கெட்டுவிடும். என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்துலாம் இப்போ மாதிரி வரக்கூடிய வியாதிகளை விட அந்த காலத்தில் வர கொடுமையான வியாதிலாம் வேகமாக பரவும். கால்ராம்பாங்க, அப்புறம் வந்து கக்குவான் இருமல்பாங்க, க்ஷயரோகம் டிபிபாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து பெரியம்மை அப்படிம்பாங்க, சின்னம்மை அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த இன்னொன்று இருக்குது டிப்டீரியாம்பாங்க, என்னமெல்லாம் சொல்லுவாங்க. சில நோய்களுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. அதில் அந்த காதில் கொய்னா மாத்திரை கொடுப்பாங்க, மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எந்த காலத்துலேயுமே கிருமிகள், தொற்று கிருமிகள் எல்லாம் காற்றுல பரவி கொண்டு தான் இருக்கின்றன. அவைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவைகளுக்கு ஈடு கொடுத்து மனித வர்க்கமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மன்னன் அதில் புத்திசாலி. அவன் என்ன சொன்னான், ஒரு மனிதனுக்கு வியாதி வந்து அந்த வியாதிக்கு அப்புறமா அதுக்கு மருந்துக்கு செலவழித்து அதுக்கு உண்டான காசு வேஸ்ட். யாருக்குமே முக்கால்வாசி 99% வியாதி வராமல் நாட்டை பார்த்து கொள்ள வேண்டும். சுகாதாரத்தை மிக மிக அருமையாக செம்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அமைச்சருக்கு சம்பளம் 10,000 பொற்காசுகள். ஒரு சுகாதார பணியாளருக்கு எவ்வளோ சம்பளம்? 12,000 பொற்காசுகள். மன்னர் ஃபூல் அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அந்த மன்னன் எவ்வளோ புத்தியாரி பாருங்க. அது அமைச்சருக்கே 10,000 பொற்காசுகள், அந்த சுகாதார பணியாளருக்கு 12,000 பொற்காசுகள். என்ன காரணம்னாக்க, இந்த நாட்டை இத்தனை பாகமாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் சுகாதார பணியாளர் நியமிச்சுட்டு முழுக்க முழுக்க அந்த ஏரியா அவன் கண்ட்ரோல். இப்போ இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் இந்த ஏரியா இந்த போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி மன்னர் அப்பயே பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜோனில், ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சுகாதார தொழிலாளிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். பார்த்துங்க, ஏன்னா 12,000 பொற்காசு சாதாரண விஷயம் கிடையாது குழந்தையிலே. பார்த்துங்க. சரி, அப்படிங்கிறத அந்த நாடு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் கட்டளை என்னன்னாக்க, வீட்டை எப்படி நறுவிசாக வச்சுக்கணும், வீட்டு வாசலை எப்படி சுகாதாரமாக பேணணும், வாசல் எப்படி பசுமாட்டு சாணத்தை தெளித்து கோலத்தை போட்டு சுத்தமாக வச்சுருக்கணும், ரோட்டில் இதே கண்ட குப்பையெல்லாம் போடக்கூடாது, போடக்கூடிய குப்பைகள்லாம் எங்கே அதுக்குன்னு இடம் இருக்குது, எப்படி போடணும், பர்ஃபெக்டாக வச்சுருப்பான் அந்த காலத்தையே. ஏன்னால் சுகாதாரம் சரியாக இருந்தால் நாட்டில் பொருளாதாரம் முன்னேறும். நீ கொரோனாக்காக கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி செலவழிக்கிறதுக்கு பதிலாக கொரோனா வராமல் நீ பார்த்தீங்கன்னா என்ன புத்தாரி? அதான் சொல்லுவான், ஒரு சுகாதார பணியாளர் என்பவன் வருமுன் காப்போன், மருத்துவன் என்பவன் வந்தபின் காப்போன். யார் புத்திசாலி? வருமுன் காப்போனே புத்திசாலி, அந்த சுகாதார தொழிலாளியே புத்திசாலி. இதான் மன்னர் கூற்று. சரி, ஒரு நாளைக்கு ஒரு பகுதியில் என்ன தெரியுமா வந்தது? ஒருத்தருக்கு உடம்பு சரியாக போச்சு. ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு வயசு 8 வயசு. அந்த பொண்ணுக்கு வயிற்றுப்போக்கு. உடனடியாக மருத்துவத்தில் அந்த அவர் வச்சுட்டார். அங்கே மருத்துவ வசதியும் உண்டு. அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு அந்த பொண்ணை. உடனடியாக அங்கிருந்து ரிப்போர்ட் போகுது மன்னருக்கு, இந்த ஆஸ்பத்திரியில் இத்தனை வயசுல பொண்ணுக்கு வயிற்றுப்போக்கின் காரணமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்.
புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இப்போ மன்னர் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் மறுநாளைக்கு பாடுறான் அப்படிங்கிறான். மறுநாளைக்கு அதே மாதிரி அதே ஜோன்லேருந்தே திருப்பி ஒரு பொண்ணுக்கு அதே மாதிரி வருது. வரத்தே தான் மன்னர் என்ன பண்ணுறான், சந்தேகப்படுறான். அப்போ எல்லா ஜோன்லேயும் வியாதி பரவலை, இந்த பர்டிகுலர் ஜோனில் மட்டும் வியாதி ஏன் பரவுறது, வயிற்றுப்போக்கு ஏன் பரவுறது, பிகாஸ் ஆஃப் பெட்ரோலுடைய குறைபாடாக இருக்கலாமா அப்படிங்கிறதுக்காக பெட்ரோலை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ என்ன அந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுத்த? ஐயா சூடாக தான் ஏன் கொடுத்தேன். பழைய உணவு கொடுத்தியா? இல்லையா. காலம்புற நீராகாரம் கொடுத்தேன் ஐயா. அதை கொதிக்க வச்சுலாம் கொடுக்கலைங்கய்யா. எதுவும் பழையத்தில் வெண்ணெயை போட்டுலாம் கொடுக்கலைங்கய்யா. ஒழுங்காக கொடுத்தியா? ஒழுங்காக கொடுத்தேன். ஏதாவது சுட வச்சு கொடுத்தியா? சுட வச்சு கொடுக்கல. 3 நாள் சாப்பாடு கொடுத்தியா? இல்லைங்க. வேறு ஏதாவது வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தியா? பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டிலேருந்து அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கி கொடுத்தியா? இல்லை அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்யா. அப்படி அவங்க கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் தான் ஏன் கொடுப்பேன். நல்லது நல்லது. அப்போ உன் பேர் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு நேரம் என்ன பண்ணுறாப்புல, அந்த சுகாதார பணியாளரை அழைக்கின்றார். அப்படியே நடிக்கின்றே வரான். ஏன்னா 12,000 பொற்காசுகள், அமைச்சருக்கு மேலே சம்பளம். அப்போ அவன் ஜோனில் தப்பு பண்ணிட்டான், அதனால தான் நடந்து தெரிஞ்சு போச்சு. மன்னருக்கு கூப்பிட்டாரு, இங்கே வாடா கேட்டார். இவ்வளோ இடம் இருக்குது நாட்டில், இவ்வளோ ஜோன் இருக்குது. ஒரு ஜோன்லேருந்தும் நோய் கிருமி பரவி வயிற்றுப்போக்கு வந்தால் தகவல் வரல. உன்னோட ஜோன்லேருந்து சேர்ந்தா அப்புறம் 2 நாளைக்கு வந்திருக்கேன், என்ன காரணம் அப்படிங்கிற ஒரே விட்டார். மன்னா எங்கள் சொந்தக்காரங்க உறவினர்லாம் வந்தாங்க, ஒரு பக்கத்தை சுத்தம் பண்ணினாங்க, இன்னொரு பக்கத்தை மறுநாளைக்கு பார்த்துலான்னு அலட்சியமாக போயிட்டாங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லையா. ஒரு 2 விட்டாக்க அப்படியே சுருண்டு விட்டான். அப்புறம் ஏந்தினாப்ல ஏண்டா இது நீ செய்யலாமா, அந்த மாதிரி தப்பு இல்லையா அது அப்படிங்கிறது. ஐயா தப்பு தாயா, நீ தப்புன்னு சொல்கிற. வயிற்றுப்போக்கில் அந்த குழந்தை வந்திருக்க, அந்த கிருமிகள்லாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பரவிண்டே போச்சுன்னா, நாடு முழுக்க பரவிட்டுனா எத்தனை குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும், அதில் எத்தனை உயிர் போகும்னு உனக்கு தெரியுமா உனக்கு? அதனால தான் நான் சுகாதாரத்தை சுத்தமாக வச்சுருக்கணும், நாட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நான் இவ்வளோ பாடுபடுறேன், இதெல்லாம் என்னை கேவலப்படுத்துறீங்களாடா. என்னை என்ன சொல்கிறீங்க, இந்த ராஜா கக்கூஸ் கூட்டுற ராஜான்னு கிண்டல் பண்ணுறாங்கடா. அது கிடையாதுடா. நான் ஏன் அவ்வளோ சுத்தமாக இருக்கேன்னா, தேவையில்லாமல் பணத்தை போய் மருத்துவத்தை செலவழிக்கப்படாது, அதை டெவலப் பண்ண செலவழிக்கணும்டா. அதுக்கான நான் பண்ணுறேன், ஏண்டாடு பண்ணுறீங்க. அப்புறம் மன்னிச்சுங்க ராஜா, மன்னிப்பு கிடையாதுப்பா, அதற்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு தண்டனை என்னன்னாக்க, அது அந்த தண்டனை சொல்லக்கூடாது, அப்புறம் சொல்கிறாரு கடுமையான தண்டனை. ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறாருல, அவன் டியூட்டி தவறினால் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அனுபவித்தாச்சு. அது என்ன தண்டனை என்றால், ஒரு ரூமில் போட்டுருவாங்க. அந்த ரூமில் போட்டாக்க நல்ல கரு நாகங்கள், ஒரு 500 நாகங்கள் இருக்கும். ஒரு பெரிய நாக பாம்பு, பெரிய 5 ராஜநாகம் இருக்கும். அதை தவிர கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நண்டுவாக்கிளி, தேளு, அதாவது மலைப்பாம்பு கூட போட்டு வச்சுப்பார். போட்டு வச்சு அந்த ரூம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய தாழ்வார மாதிரி இருக்கும். ஓடலாம். அந்த அவனை உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே விட்டு கதவை சாத்தி விடுவார்கள். ஓடுவான் பாம்பனா துரத்தும். ஐயோ 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 பாம்புகளை தெரியுமா அது? அப்போ ஒருவன் சுகாதாரத்தை தவறாக செய்யாமல் இருந்தால் அதன் விளைவு என்ன, அதற்கான தண்டனை என்னங்கிறது அந்த நாட்டில் இருந்தது. எல்லாரும் பயந்துன்னு செய்வான். மக்களும் பயப்படுவாங்க, மக்களுக்கும் தண்டனை உண்டு, மக்களுக்கும் பயப்படுவாங்க. நாட்டில் மிக பொருளாதாரம் மிக அளவில் உயர்ந்தது. ஏன்னா சில வியாதிக்கு போலையே, சாராயம் கிடையாது, பப்பு கிடையாது, பெப்பு கிடையாது, மெத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, தொலைச்சி விடுவார். பஞ்சாபில் சாப்பிடலாயா, நல்ல சக்கரவங்கள் சாப்பிடலாம், வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ என்னாச்சு, மறுநாளைக்கு ஒரு ஒரு தொழிலாளி வந்தான். அவன் யார்? அவனும் இதே மாதிரி கூட்டுகின்ற தொழிலாளி தான். அந்த தொழிலாளி என்னன்னா மணி அடித்தான். அங்கே மன்னர் வந்தார். என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறார். மன்னா ஒரு பிரச்சனை. என்ன? என்னால் சரியாக வேலை செய்ய முடியல, நான் விளைவிக்கிறேங்க. ஏய் என்னடா சொல்கிறேன், என்ன துப்புரவு தொழிலாளி ஒழுங்காக வேலை செய்ய விளைவிக்கிறேன்னு சொன்னான்னா இந்த சம்பளத்தில் ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியும் அவனுக்கு. சொல்லு, உண்மையை சொல்லு அப்படிங்கிறத. இல்லைங்க ஐயா, நான் உண்மையை சொல்ல முடியாதுங்க ஐயா, நான் விளைவிக்கிறேங்க ஐயா. உண்மையை சொல்கிறா? இல்லைங்க ஐயா, சொன்னாக்க குடும்பம் அழிஞ்சு போடுங்க ஐயா. ஏய் என்னடா குடும்பம் அழிஞ்சு போடும் சொல்கிறா அப்படிங்கிறத. ஐயா ஒரு வீரன் இருக்கார் ஐயா, அவர் சொல்கிறாரு, நீ விளைவிக்கடா, வேலையை விட்டு போய்க்கடா, உடம்பு முடியலன்னு சொல்லிக்கடா, எனக்கு சொந்தக்காரன் இருக்கான்டா, அவன் நான் வேலைக்கு சேர்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி என் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருங்க. நான் என்னங்க பண்ணுறது, நான் இழிச்ச வாயிலாக இருக்கேங்க, மற்றவெல்லாம் கேட்க மாட்டேங்க, நான் என்ன தாங்க போட்டு உருட்டின்னு இருக்காங்க, நானும் ஒரு வாரமாக தவிக்கிறேங்க, என்னால் முடியலைங்க ஐயா. அட பாவி, அப்படியா, இந்த வீரன் கூப்பிட்றா அப்படிங்கிற. என் வீரன் வந்தான். வீரன் வந்தோடனே, ஏண்டா இந்த மாதிரி சொன்னியா நீ அப்படிங்கிற. ஒன்றும் சொல்ல முடியல அவனுக்கு. ஒழுங்கு மரியாதையாக சொல்லு,
நீ சொன்னதா இவன் சொல்கிறான், இவன் வேலைக்கு நீ இடையூறு விளைவித்ததாக உண்மையா அப்படின்ட்ட. அது வீரன் என்ன பண்ணுறான், மன்னிச்சுங்க ஐயா, தப்பு தான் பட்டேன். அப்போ தண்டனை உண்டு இல்லையா? ஆமாங்க ஐயா, தண்டனை கொடுக்கப்படுகிறது, சவுக்கர் அப்படின்னா. சவுக்கர் சவுக்கை எடுத்துக்கொண்டு வந்தான். கண்ணை மூடு. வீரன் கண்ணை மூடிக்கொண்டான். பக்கத்தில் தான் இந்த தொழிலாளர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சாட்டையை கொடுத்தாரு. அமைச்சர் சொல்லிட்டார். அமைச்சர் சைகை காட்டினார். மன்னரும் நின்று கொண்டிருந்தார். அப்போ சாட்டையால் ஓங்கி 5 வீரல் அவன் கண்ணை மூடிண்டே அடிக்கணும். யார்? இந்த தொழிலாளி கண்ணை மூடிண்டே அடிக்கணும். அடிக்கிற இடத்துல அவன் அடித்தது மன்னனை. அந்த வீரன் மன்னாங்கிறான். மன்னர் கேட்கல. அப்படியே மன்னர் கீழே அமர்ந்து மயங்கி விடுகிறார். அப்போ தான் 5 அடி முடிச்சு பார்க்குறான் தொழிலாளி. ஐயா மன்னா, நீங்கள் வீடு கிடைக்கீங்க, ஐயோ அப்படின்ட்டு, நீ அடுத்தது மன்னனடா அப்படின்னு. ஐயோ மன்னா மன்னிச்சுக்க மன்னா அப்படிங்கிறாப்ல. தண்ணியை தெளித்து மன்னனை எழுப்புகிறார்கள். மன்னர் சொல்கிறார், இந்த ஓவராலாக மொத்தத்துக்கும் வீரர்களுக்கான பாதுகாப்பு நான் தான்டா. தளபதியாக இருந்தாலும் அவனுக்கும் பாதுகாப்பு நான் தான். அந்த துறையில் ஒரு தவறு நடந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான தண்டனையை நீ கொடுத்தா என்னை வாங்கி கொண்டுட்டேன். அடிச்சியா? நான் வாங்கிட்டேன். இனிமேல் எங்கிட்ட இருக்கிறவங்க என்னை பார்த்துறாங்களே, ஒழுங்காக வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மன்னா ஆமாம் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இப்போ நான் தண்டனை கொடுக்கணும் இல்லையா? ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை கொடு அப்படின்ட்டு சாட்டை வாங்கினாப்புல. அந்த வீரன் கூப்பிட்டு வாடா அப்படின்னு வந்தான். உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? அந்த இருட்டு ரூம், இது நாகப்பாம்பு, கருநாகம், ராஜநாகம், கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், பழப்பாம்பு ஓடுறான் ஒரு வீரன் உள்ள தள்ளுறான் அப்படின்னாப்புல. அந்த அரண்மனை முழுக்க சுற்றி துரத்துறாங்க. ஐயோ ஓடி அப்படியே மயக்கம் போட்டு மன்னர் காலில் வந்து அப்படி விழுந்துடுறான். மன்னர் சொல்கிறார், அப்பா தொழிலாளியே, நீ என்ன சொல்கிற? உன்னை உள்ளே போடுவோமா, இந்த தண்டனையே போதுமா அப்படின்னா. ஐயா, நீங்களே தண்டனை வாங்கிட்டீங்க, இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தீங்களே, அந்த பயம் ஒன்றே இவனை உய்விக்கும். உள்ளே போய் அவன் சாகிறதுக்கு இந்த தண்டனை கொடுத்தே பார்த்தீங்களா, இதுவே ஆயுசோடு நிற்கும், நல்லபடியாக வேலை செய்யும், இது போதுங்க அப்படின்னாப்புல. மன்னருக்கு சந்தோஷம். ஆக ஒரு மன்னர் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு அந்த நாட்டு மன்னன் ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு சுகாதாரத்தை சீராக வைத்திருந்தால் நாடு சீராகும், நாட்டின் பொருளாதாரம் உயரும், நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே குழந்தைகளே, முக்கியமான வேண்டுகோள், உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருங்கள், நாட்டையும் சுத்தமாக வைத்திருங்கள். நாம் பொலிவு பெறுவோம், வலிவு பெறுவோம். ஓகே, பாய் குழந்தைகளே, பாய். ஒழுங்கின் காரணமாக அவர்களிலிருந்து தலைவர்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்று இருப்பதை நாம் பரவலாக பார்க்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் நேதாஜிக்கும் இருந்த நட்பு சிதைக்கப்பட்ட ஒரு சரித்திரத்தை படிப்பதற்கு நிச்சயமாக இதை ஸ்கூல் பசங்க ஸ்கூல்லேருந்து நாம் அந்த ஃபீடிங் பாட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமே, அந்த காலகட்டத்துக்கு நேதாஜி அவர்கள் அறிவிப்பு வரும்போது சென்னையில் இருக்கும்போது அவரோட ஸ்பீச்